கொரோனா வந்துருச்சு. சரி, கொரோனாவுக்கு வேறு மியூட்டேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. யூகேல வந்துருச்சு, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. பறவை காய்ச்சல் வருதுன்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி யூகே வைரஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம போட்டிருந்தோம். அதில் 2-3 தவறுகள் நான் செய்திருந்தேன். அதை சுட்டிக்காட்டிய நண்பர்களுக்கு நன்றி. அதில் முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் 50,000 60,000 மியூட்டேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது தவறு. 50,000 60,000 டெஸ்ட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 5,000க்கும் மேற்பட்ட மியூட்டேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அது 50,000 60,000 மியூட்டேஷனாக மாறிவிட்டது. அடுத்ததா யூகேல 60% பரவிவிட்டது அப்படின்னு சொன்னோம். அது யூகே லண்டன் பகுதிகளில் கென்ட் போன்ற இடங்களில் தான். யூகே முழுவதுமாக கிடையாது. ஆனால் இப்போ யூகே மறுபடியும் லாக்டவுன் போட்டிருப்பதால் எந்த வகையான வைரஸ் கூடுதலாக அங்கே பரவி இருக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இந்த 2 தவறுகள் பெரிய ஒரு தவறாக இருந்துச்சு. அதற்கான மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரியான தவறு இந்த டிசீஸ் எக்ஸில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிற இந்த நோய் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு முன்பாகவே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாலும் ஆந்தனி ஃபாசியாலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். அது என்னடா டிசீஸ் எக்ஸ்? டிசீஸ் அப்படிங்கிறது நோய், எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அன்ஐடென்டிஃபைடு, அதாவது இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு நோய், ஆனால் வரலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கும் ஒரு நோய் தான். ஸோ டிசீஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொரோனா வந்தபோது கூட நிறைய பேர் கேட்டது என்னன்னா, கொரோனா வைரஸ் டிசீஸ் எக்ஸ் ஆக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் கொரோனா வைரஸ் டிசீஸ் எக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அதற்கான காரணம் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லலாம், இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இறப்பு விகிதத்தை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த உலகத்துல 1000 நபர்களில் இத்தனை நபர்கள் இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றது இல்ல இறப்பு விகிதம். ஒரு நோய் எத்தனை மனிதர்களுக்கு பரவுகிறது, அப்படி பரவிய எத்தனை மனிதர்களில் இறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இறப்பு விகிதமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸினுடைய இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லும்போது 1.4லேருந்து ஒரு 2 வரை மேக்சிமம் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் எபோலா அப்படிங்கிற அந்த வைரஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய இறப்பு விகிதம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சாதாரணமாக 50லேருந்து 60% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எபோலா வைரஸை கண்டுபிடிக்க மிகவும் உதவியாக இருந்த ஒரு ஆராய்ச்சியாளர் தான் இப்போ இந்த விஷயத்தையும் வெளியில் சொல்லியிருக்கார். டிசீஸ் எக்ஸ் ஆப்பிரிக்காவிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேஷண்ட் 0 அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. இந்த பேஷண்ட் 0 கொரோனா வைரஸில் நம்ம இழந்தது இந்த பேஷண்ட் 0 அப்படிங்கிறவங்க தான். யார் முதலில் இந்த வைரஸை பரப்பினார்கள், யார் வழியாக இந்த வைரஸ் பரவியது, இவரைத்தான் பேஷண்ட் 0 அப்படிங்கிறோம். உஹானில் இந்த பேஷண்ட் 0வை தேடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒரு டூர் போயிருக்காங்க. அது வேறொரு விஷயம். ஸோ இந்த பேஷண்ட் 0வாக ஆப்பிரிக்காவை சேர்ந்த, குறிப்பாக டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கோங்கோவில் இருக்கிற ஒரு பெண்மணி இருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டது. அவங்களுக்கு எபோலா வைரஸினுடைய அறிகுறிகள் இருந்தது, ஆனால் இப்போ அவங்க கியூர் ஆயிட்டாங்க. ஸோ பயப்படணுமா அப்படின்னு கேட்டால், இப்படி ஒரு ஆராய்ச்சியாளர் மிகப்பெரிய ஒரு பிரஸ் மீட்ல டிசீஸ் எக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொன்னதனால்தான் உலக மீடியாவே டிசீஸ் எக்ஸை பற்றி பேசுகிறது. ஸோ காங்கோ இல்லாட்டி ஆப்பிரிக்காவிலிருந்து வர்ற வைரஸுக்காக உலகம் பயப்பட வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக பயப்பட வேண்டும். எல்லா சயின்டிஸ்டும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னா அது உலகம் முழுவதும் மிக ஸ்ட்ராங்காக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எபோலா வைரஸ் கிட்டத்தட்ட 50லேருந்து 60% மனிதர்களை கொன்றுவிடும். பரவிய நபர்களில் 50% 60% கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். நார்மலாக இப்போது எபோலா வைரஸ் பரவிய நபர்களில் 80லேருந்து 88% இறந்தவர்களும் இருக்கிறார்கள். ஸோ ஆப்பிரிக்காவில் தான் இது கூடுதலாக பரவுது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பரவுது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த எபோலா அப்படிங்கிற அந்த ஃபேமிலியை பார்த்துடலாம். கொரோனா வைரஸ் நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ரெயின் தான் COVID-19 அப்படிங்கிற ஸ்ட்ரெயின். சார்ஸ் ஒரு கொரோனா வைரஸ் தான். அதே மாதிரி மெர்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு கொரோனா வைரஸ் தான். இதே மாதிரி எபோலாலையும் ஒரு 6 வகையான வைரஸ் இருக்கு. எபோலா அப்படிங்கிற அந்த ஜீனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 வகையான வைரஸ் இருக்கு. அதுல 5 வகை ரொம்பவே டெட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகை இதுவரையிலும் யாருக்கும் நோய் பரப்பவில்லை, எந்த மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இந்த நோய் பரப்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வவ்வாலில் மட்டுமே பார்க்கப்பட்ட ஒரு வைரஸ். ஸோ இந்த 5 வைரஸ்ல இந்த 5 வகையான எபோலா அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெயின்ல நம்ம அதிகமாக பயப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது அதில் குறிப்பிட்டு சில வைரஸை சொல்லியிருக்காங்க. இந்த எபோலா வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா அதுவும் காங்கோல தான். எபோலா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையின் ஓரமாக இது கண்டுபிடிக்கப்பட்டதால் அதன் பெயரே இந்த ஒரு வைரஸுக்கும் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த எபோலா வைரஸ் எப்படி எல்லாம் பரவுகிறது? அடுத்த கேள்வி எல்லாத்தையுமே இருக்கிற ஒரு கேள்வி தான்.
பொதுவாக இது மிருகங்களிடமிருந்து மனிதருக்கும் பிறகு மனிதர்களிடமிருந்து மனிதருக்கும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். மிருகங்கள் அப்படின்னு சொல்லும்போது குரங்கு வகைகள், சிம்பான்சியாக இருக்கலாம், மனித குரங்குகளாக இருக்கலாம். இப்படி குரங்கு வகையில் இருந்து அது மனிதர்களுக்கு பரவி பிறகு மனிதர்களுடைய துவாரங்களில் இருக்கும் திரவங்கள் வழியாக இது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். சப்போஸ் ஒரு மனுஷனுக்கு எப்போலா வந்து செத்து போயிட்டான், அவனுடைய உடம்பில் இருக்கும் திரவம் ஏதாவது வெளியில வந்து அதை வேறொரு மனிதன் தொட்டால் கூட எப்போலா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். அதனால தான் இந்த எப்போலா வைரஸை ரொம்பவே டெட்லி வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பேஷண்ட் 0 அவங்களுக்கு எப்போலா வைரஸ் மட்டும் தான் இருந்ததா, அதற்கான சிம்டம்ஸ் தான் இருந்ததா என்று பார்த்தால் நிறைய வைரஸ் டெஸ்ட் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து டெஸ்ட்லையுமே நெகட்டிவ் இருந்திருக்கு. ஸோ இதனால் வரையிலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு வைரஸ் அவங்களுடைய உடம்பில் வந்திருக்கலாம். அது டிசீஸ் எக்ஸாக இருக்கலாம். அதைத்தான் இவர் சொல்லியிருப்பார், இந்த ஆராய்ச்சியாளர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இப்படி எபோலா வைரஸ் வழியாக வரக்கூடிய நோயை எபோலா வைரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லையா EVD டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எங்கிருந்து இந்த எபோலா வைரஸ் வந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் வவ்வால்களிடம் இது அதிகமாக இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த எபோலா வைரஸ் எடுத்துக்கிட்டோம்னா எப்போலா வைரஸ் இருக்கு, சுடான் வைரஸ் இருக்கு, அதே மாதிரி தாய் ஃபாரஸ்ட் வைரஸ் இருக்கு, பண்டி பியூகியோ வைரஸ் இருக்கு, ரெஸ்டன் வைரஸ் இருக்கு, போம்பலி வைரஸ் இருக்கு. இதுல கடைசியா சொன்ன போம்பலி வைரஸ் தான் இதுவரையிலும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பாக வராத வைரஸாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. சோ இந்த எபோலா வைரஸ் தான் மறுபடி டிசீஸ் எக்ஸாக உருமாறுகிறதா, இல்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது வைரஸ் இருக்கிறதா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதுவரையிலும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்ற 200க்கும் மேற்பட்ட வைரஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வைரஸ்ல இருந்து எந்த வைரஸ் டிசீஸ் எக்ஸாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இப்போதைக்கு டிசீஸ் எக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஒரு நபருக்கு வந்திருக்கு, ஆனா அது எபோலா வைரஸ்ல இருந்து குணமாகி விட்டார் வரலாம் என்பதுதான் கூற்றாக இருக்கிறதே தவிர வந்துவிட்டது என்பது கூற்றாக இருக்காது. சப்போஸ் வரும் என்றால் அது மனிதர்களுடைய அழிவின் தொடக்கமாக இருக்கும் என்பது பல வல்லுநர்களுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. கொரோனா கூட வாழ பழகிட்டோம், அடுத்ததா கொரோனா 2.0 வந்துட்டு இருக்கு. இப்போ எபோலா, டிசீஸ் எக்ஸ் போன்ற வைரஸ் வருவதாக சொல்கிறார்கள். இருக்கிறனால நல்லபடியா வாழ்ந்துக்கோங்க. யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ்ந்து விடுவோம், எல்லோருக்கும் நன்மை செய்வோம். இந்த பூமிக்கு ஏதாவது நம்மளால செய்ய முடிகிற சில விஷயங்களை செய்வோம். அவ்வளோதான் நம்மளால செய்ய முடிகிறது. மீதம் இருக்கும் எல்லாம் யார் கையிலோ இருக்கிறது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.